ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ராமிஸ் ரெசிபி கிச்சன். நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு 5 வகையான சட்னி ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை முழுசாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். என்னோட சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிங்கன்னா லேட்டஸ்ட் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு கிடைக்கும். நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிற சட்னி பார்த்திங்கன்னா தக்காளி சட்னி. இது செய்கிறதுக்கு ஒரு கடாயில் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் காஞ்ச பிறகு நம்ம ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு உளுந்தம்பருப்பு, அதை நல்லா கருகாமல் வறுத்த பிறகு தேவையான அளவு வரமிளகா, அப்புறம் ஒரு 4 பல் பூண்டு, கொஞ்சோண்டு கருவேப்பிலை, அதுக்கப்புறம் நம்ம வெட்டி வச்சுக்கிற ஒரு 3 தக்காளி சேர்த்துக்கோங்க. இது நம்ம நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. ரொம்ப மசியணும்னு அவசியம் இல்லை, நம்ம 1-2 மசிச்சுக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா பேஸ்டாட்டம் அரைச்சி வச்சுக்கோங்க. அவ்வளோதான், தக்காளி சட்னி ஈஸியாக ரெடி ஆகிடுச்சு. இது இட்லி தோசைக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த சட்னியை. நம்ம கடைசியாக தாளித்து எடுத்துக்கலாம். அடுத்த சட்னி பார்த்திங்கன்னா வேர்க்கடலை சட்னி. இதுக்கு ஒரு 1/2 கப் அளவுக்கு நான் வேர்க்கடலை எடுத்திருக்கேன். அப்புறம் கொஞ்சம் 1/4 கப் அளவுக்கு தேங்காய், கொஞ்சம் சீரகம், பூண்டு, கொத்தமல்லி, கொஞ்சோண்டு புளி, அப்புறம் காரத்துக்கு வரமிளகா, பச்சை மிளகா. தாளிக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா கடுகு, உளுந்து பருப்பு, கருவேப்பிலை, அப்புறம் பெருங்காயம். இதை நம்ம செய்கிறதுக்கு ஒரு கடாயில் கொஞ்சோண்டு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சேர்த்துட்டு நம்ம வேர்க்கடலையை நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. ஒரு 5 நிமிஷம் வேர்க்கடலை நல்லா ஒரு வறுக்கும் போதே உங்களுக்கு ஒரு சில கடலை வெடிக்க ஆரம்பிக்கும். அந்த ஸ்டேஜில் நீங்கள் வேர்க்கடலையை வறுத்து எடுத்துக்கோங்க. அடுத்து அதே எண்ணெயில் நம்ம மற்ற பொருட்களையும் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். கொஞ்சம் சீரகம், பூண்டு, கொத்தமல்லி, புளி, அப்புறம் பச்சை மிளகா, இதையும் நல்லா வறுத்துட்டு அப்புறம் நம்ம வறுத்து வச்சுருக்கிற வேர்க்கடலை அதையும் சேர்த்துட்டு 1/4 கப் அளவுக்கு தேங்காய் அதையும் சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் நல்லா நம்ம பேஸ்டாட்டம் அரைச்சிட்டு நம்ம தாளித்து எடுத்துக்கலாம். தாளிக்கிறதுக்கு கடுகு, உளுந்த பருப்பு போட்டுட்டு அப்புறம் கருவேப்பிலை போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயம், பெருங்காயம் போட்டு நல்லா தாளிச்சுக்கோங்க. தாளித்து இறக்குனிங்கன்னா சூப்பரான வேர்க்கடலை சட்னி ரெடி ஆகிடும். நம்ம அடுத்து பார்க்க போகிற சட்னி பார்த்திங்கன்னா சட்டுன்னு ஒரு சட்னி. இந்த சட்னி செய்கிறதுக்கு வதக்கணும் எதுவுமே அவசியம் கிடையாது. நம்ம சீக்கிரமாக செஞ்சிடலாம். தக்காளி, கொஞ்சோண்டு தேங்காய், பூண்டு, கருவேப்பிலை, வரமிளகா, இது எல்லாத்தையும் போட்டு நம்ம அரைச்சிட்டு கடைசியாக தாளித்து மட்டும் கொட்டிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நான் பூண்டும், வரமிளகா, தேங்காய் இதை நல்லா சுற்றிட்டு ஒரு சுற்றிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு கருவேப்பிலை, தக்காளி இதை போட்டு அரைச்சிக்கோங்க. நான் உப்பு போட்டு அரைக்க மறந்துட்டேன், ஸோ கடைசியாக உப்பு போட்டுக்கிறேன். இதை கடைசியாக நீங்கள் தாளித்து கொட்டிட்டிங்கன்னா டேஸ்ட்டாக சட்னி ரெடி ஆகிடும். இது பணியாரத்துக்கெல்லாம் ரொம்பவே நல்லாயிருக்கும். ஆனால் இந்த சட்னி தாளிக்கிறதுக்கு கொஞ்சம் எண்ணெயை சேர்த்து ஊற்றிக்கோங்க, அவ்வளோதான். டேஸ்டான ஒரு தக்காளி சட்னி ரெடி ஆகிடுச்சு. அடுத்த சட்னி பார்த்திங்கன்னா கொத்தமல்லி சட்னி. இதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்திங்கன்னா வெங்காயம், தக்காளி, உளுந்தம்பருப்பு, பச்சை மிளகா, பூண்டு, அப்புறம் கொத்தமல்லி, ஒரு பெரிய கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி. இது எல்லாத்தையும் நம்ம வறுத்துக்கலாம். அதாவது கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றிட்டு நம்ம உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கோங்க. இதில் நீங்கள் கடலைப்பருப்பு கூட சேர்த்துக்கலாம், டேஸ்ட் நல்லாயிருக்கும். உளுந்தம்பருப்பு கொஞ்சம் வதங்கின பிறகு நம்ம பச்சை மிளகா, வரமிளகா ரெண்டும் சேர்த்துக்கிறேன். அப்புறம் தேவையான அளவு ஒரு 4 பல் அளவு பூண்டு, அப்புறம் வெங்காயம், அதுக்கப்புறம் தக்காளி சேர்த்துக்கோங்க. நம்ம கடைசியாக தான் கொத்தமல்லி சேர்க்கணும். தக்காளி ஓரளவு நம்ம நல்லா மசிஞ்ச பிறகு
நம்ம கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். கொத்தமல்லி சேர்த்துட்டு நல்லா வந்து கிளறி விட்டுக்கோங்க. கொஞ்சளவு ஒரு 2 நிமிஷம் வதங்கினா போதும். பார்த்தீங்கன்னா கொத்தமல்லி வதங்கிடுச்சு. இதில் வந்து கொஞ்சோண்டு தேங்காய் சேர்த்து நீங்கள் அரைச்சி எடுத்துக்கோங்க. தேங்காய் சேர்க்கலைனாலும் நல்லா தான் இருக்கும். இதை வந்து நம்ம தாளித்து எடுத்துக்கலாம். இப்போ டேஸ்டான கொத்தமல்லி சட்னி ரெடி ஆகிடுச்சு. நம்ம அடுத்த சட்னி பார்த்திங்கன்னா வெங்காய சட்னி. இது செய்கிறதுக்கு 1 கப் வந்து பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன். இதில் வந்து 3 வெங்காயம் இருக்குது. அப்புறம் வந்து உளுந்தம்பருப்பு, வரமிளகா, ஒரு சின்ன புளி, அதுக்கு வந்து தாளிக்கிறதுக்கு கருவேப்பிலை, கடுகு உளுந்த பருப்பு, கொஞ்சோண்டு தேங்காய் வந்து எடுத்துக்கோங்க. இந்த எல்லா சட்னிலையும் உங்கள் காரத்துக்கு தகுந்தாப்புல புளி, காரம் இதை வந்து நீங்கள் கூட்டிக்கலாம் இல்லைன்னா குறைச்சிக்கலாம். ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு நம்ம உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். உளுந்தம்பருப்பு நல்லா வறுத்த பிறகு நம்ம வரமிளகா, அப்புறம் வந்து வெங்காயம். இது ரொம்பவே டேஸ்டான சட்னி. வெங்காயத்தை வந்து நல்லா வந்து ஒரு நல்ல அந்த கண்ணாடி பதம் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த அளவு வறுத்தா போதும். கொஞ்சோண்டு புளி சேர்த்து வறுத்துக்கோங்க. சின்ன அளவு தான் புளி எடுத்திருக்கேன். புளி சேர்த்து வறுத்துட்டு கொஞ்சோண்டு தேங்காய் சேர்த்து இதை அரைச்சி வச்சுக்கோங்க. சூப்பராக நம்ம வெங்காய சட்னி ரெடி ஆகிடும். இப்போ பார்த்தீங்கன்னா தேங்காய் சேர்த்து நான் அறுத்து அடித்து விட்டுட்டேன். இப்போ வந்து கொஞ்சம் எண்ணெய் சேர்த்து நம்ம தாளித்து கொட்டிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் இந்த 5 வகையான சட்னி வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் நம்புகிறேன். டெய்லி வந்து ஒவ்வொரு சட்னியாக ட்ரை பண்ணி எனக்கு வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.